எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல இருளின் அமைதி கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் ராகவும் ஜீப்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கி அந்த இடத்த சுத்தி பார்க்குறாங்க. ஒரு ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத இடம். அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் மண்ணு, பாறை அந்த மாதிரி தான் இருக்குது. இடங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்கங்க கருவேல மரம், அங்கங்க முளைச்சிருக்கக்கூடிய புல்லு. ஒரு மனுஷன் அந்த இடத்துல வாழ்றதுக்கான அத்தியாயமே எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்த சுத்தி முத்தி பார்த்ததுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் மதிய பார்த்து ராகவ், மேம், இது பாசிபிளா? நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இங்க அவன் இருப்பான் அப்படிங்கறக்கான அடையாளம் எதுவுமே இல்லையே மேம். இல்ல ராகவ், நாம் பார்த்த வரைக்கும் அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டோம். அது பிரகாரம் இதுக்கப்புறம் ஏரியாவே கிடையாது. ஸோ இங்கே தான் அவன் இந்த பெண்களை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கணும். மேம், ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடைச்ச இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அது ஏன்? சிம்பிள் ராகவ், ஒன்றுமே இல்லை. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண தப்பு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த பெண்களை அங்கிருந்து அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல கொண்டாந்து அவன் விட்டுருக்கிறான். தப்பு பண்றவன் அந்த தடயத்தை அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு எது ஈஸியஸ்ட் வேலையோ அதை பண்ணிடணும். ஸோ முதல்ல கொண்டு வந்து ஒரு பொண்ணை விட்ட இடத்துலயே தான் அடுத்து அந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுருக்கிறான். அப்படிதான் நடந்திருக்கு. அதனால தான் ராகவ் நான் சந்தேகப்பட்டேன். பிரியாவை அவன் கடத்திட்டு வந்த இடத்துல இருந்து ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜை வாட்ச் பண்ண சொன்னேன். ஏன்னா குற்றவாளி ரொம்ப நேரம் எங்கேயாவது சிக்காம போகவே முடியாது. அவன் பிரியாவை கடத்தின டேட்ல இருந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்ததுல திண்டுக்கல் அவன் வந்ததுக்கு அப்புறமா அவன் 2-3 இடங்கள்ல பிரியாவை ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். அதுல இருந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கெல்லாம் மக்கள் வாழக்கூடிய இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அவன் பிரியாவை கொண்டு வந்து மறைச்சி வச்சிருந்துருக்கணும். மேபி இன்னும் நிறையா பெண்களை அவன் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேம், நம்ம உள்ளுக்குள்ள ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் அவனை இங்கே தேடி வந்து அவன் கிடைக்காம போயிட்டானா அது நமக்கு ஃபெயிலியர் தானே? கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரையாக இருக்கலாம்ல. சொன்ன இன்ஸ்பெக்டர் மதியும் சப் இன்ஸ்பெக்டர் ராகவும் அந்த இடத்த முழுக்க சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தேடி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நல்லா தரோவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேத்துக்கு புரிஞ்சது கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த ஏரியாவில் எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்படிங்கிறது. யசோதா மெல்ல கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. தாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் பாதி சாப்பிடாம இருக்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டம்ளர் இருக்கக்கூடிய ஜூஸ் அப்படியே இருக்குது. எப்போவுமே பக்கத்துலேயே உட்காந்து குடின்னு டார்ச்சர் பண்ணக்கூடியவன் இன்னைக்கு அங்கே இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு அவள் அப்படியே வச்சிருக்கிறா. பசி வந்துச்சு, என்ன பண்ணுறதுங்கிறக்காக தன்னுடைய வலது கையால் அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்றா. இடது கை இடது கால் 2ம் கட்டப்பட்டிருக்குது. வலது கையால் அந்த கால் கைகள் அவுக்கலானாலும் அவன் கட்டி போட்டிருக்கிறது ஒரு இரும்பு கம்பியால். அதாவது லாக்அப் கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த கைதிகளை கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு கம்பியால் அவன் கட்டி வச்சிருக்கிறான். இவனால் அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. யசோதா கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது எப்போவுமே கூடயே இருக்கிறவன் இன்னைக்கு காணாம். அந்த 10க்கு 10 ரூமு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் என்ன ரூம் இருக்குன்னா அவளுக்கு தெரியாது. ஆனால் அவன் முழிச்சு பார்த்ததுலேருந்து அவள் பார்க்குற அந்த 10க்கு 10 ரூம் தான். அங்கே இருக்கக்கூடிய பெட்டு, எப்போவுமே அந்த பெட்டில் தான் அவன் படுத்து தூங்குவான். யசோதா கீழே இருக்கக்கூடிய பெட்டில் தான் இருப்பாள். டாய்லெட் போகணும், மோஷன் போகணும், ஏதாவது வேணும் அப்படின்னா இவன் அந்த சங்கிலி கூடியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே திருப்பி வருவான். இன்னும் நிறைய கொடுமைகள் எல்லாமே யசோதாவுக்கு நடந்துட்டு இருக்குது. வயிற்று பார்க்குறா. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆன கன்சீவாக இருக்கக்கூடிய வயிறு, அவளுக்கு அழுகியாக வருது. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எப்படியோ எங்கேயோ கடத்திட்டு வந்து வலுக்கட்டாயமாக மாசமாக்கியிருக்கக்கூடிய கொடூரம் தான் கண்ணன். கண்ணுடைய செயல்களுக்கான காரணம் ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ யசோதா எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும், இவன் கூட இருந்தால் தான் உயிரும் தப்பிக்காதுன்னு சொல்லிட்டு தான் தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணனா, ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு பக்கத்தில் அவன் இல்லாதது அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்துது. அதனால தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை இழுத்து பார்க்குறா. முடியவே இல்லை. தான் இருக்கக்கூடிய ரூமை சுற்றி பார்க்குறா. அந்த பெட்டுக்கு கீழே ஒரு கம்பி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கயிறு, அந்த பக்கமாக ஒரு சின்ன
கல்லுனால செஞ்சக்கூடிய, அதாவது ஏதாவது வேணும்னா அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லுமா இருக்கக்கூடிய ஒரு வழக்க. இது எல்லாமே அவ கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இதெல்லாமே எதுவுமே அவளுக்கு எட்டவே எட்டாது. ஒருவேளை அவ எந்திரிச்சிட்டா அப்படின்னா இதெல்லாம் அவளுக்கு யூஸ் ஆகுமோ என்னமோ யோசிச்சு பார்த்தவ தன்னோட கையினால அந்த கம்பிய இழுக்கிறா. அப்பதான் அந்த கம்பியில ஒரு சின்ன விரிசல் விழுகிறத பார்க்கறா. டக்குன்னு உடனே தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் பார்த்து தான் பக்கத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்டை பார்க்கறா. ஓரளவுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த பிளேட்டை எடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்ல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து தான் கையில விரிசல் வந்திருக்கக்கூடிய கம்பி சைடு அதை உள்ள விட்டு நெம்பி பார்க்கறா. அது ஓரளவுக்கு விரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பிளேட் போற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் பக்கத்துல இருக்கிற அந்த சில்வர் டம்ளர் கண்ணு தெரியுது. டம்ளர் இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் கசாயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த டம்ளரை உள்ள விட்டு நல்லா திருகுறா. கம்பி நல்லாவே விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் திருகுனானா போதும். மறுபடியும் அந்த பிளேட்டை எடுத்து வச்சு திருகுறா. அந்த கம்பி நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வலது கையால் அந்த கம்பியை மெல்ல ஓப்பன் பண்ணுறா. அவ்வளோதான். 2 கம்பிகளுக்கான ஜாயின்ல அந்த கம்பி ஓப்பன் ஆனதை மெல்ல எடுக்கிறா. யசோதாவோட கம்பி கையிலிருந்து அப்படியே விலகிருது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? தனக்கு கையில் இருக்கக்கூடிய கம்பி விலகின உடனே கால் இருக்கக்கூடிய கம்பியும் நல்லா இழுத்து இழுத்து பார்க்குறான். ஆனால் 1/4 மணி நேரம் ஆகியும் அவளுடைய காலில் இருக்கக்கூடிய கம்பி எங்கேயுமே விரிசல் விழுகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெல்ல மெல்ல அப்படியே நகர ஆரம்பிக்கிறா. பெட்டு கீழே இருக்கக்கூடிய கம்பி அவளுக்கு எட்டுற மாதிரி இருக்குது. அந்த வயிற்றை வச்சுக்கிட்டு ரொம்பவே எக்கி பெட்டு கீழே இருக்கக்கூடிய கம்பியை எட்டி பார்க்குறா. தனக்கும் அந்த கம்பிக்குமே ஒரு ஜானுக்கு மேலே அளவில் இருக்க எந்திரிச்சு உட்கார்ந்தவ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேட்டை அந்த பக்கமா எடுக்கிறா. பிளேட்டை எடுத்தவ அந்த மறுபடி பெண்டா கீழே விழுந்து அந்த கம்பி எடுக்கிறதுக்காக அந்த பிளேட்டை அந்த கம்பி மேலே வச்சு இழுக்கிறா. கம்பி அவ கைக்கு சிக்குது. கம்பியை எடுத்தவ தான் காலில் இருக்கக்கூடிய அந்த கம்பி மேலே 2 அடி அடிக்க விரிசல் விழுகுது. அதுக்குள்ள காலு வயிறு கை எல்லாமே பயங்கரமாக வலிச்சாலும் தான் தப்பிச்சா சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை ஓங்கி அடிக்கிறா. கம்பி விடுபடுது. அப்புறம் என்ன, எந்திரிச்சு மெல்ல மெல்ல வேகமாக அந்த கதவுக்கு பக்கத்தில் வரா. வெளியில் ஒரு வேளை திறந்து அவன் இருந்து நம்மளை கொண்டுட்டானா என்ன பண்ணுறது, எதுக்கு இந்த கம்பியை கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கம்பியை பின்னாடி பக்கமாக வச்சுக்கிட்டு கதவை இழுத்து இழுத்து பார்க்குறா. கதவை சுத்தமாக திறக்க முடியல. தான் கையில் இருக்கக்கூடிய கம்பினால் கதவை நல்லா போட்டு அடி அடின்னு அடிக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தொப்புன்னு ஒரு சத்தத்தோட அந்த கதவு ஓரளவுக்கு உடையுது. உடஞ்ச இடத்துலேருந்து அப்படியே மெல்ல எட்டி பார்க்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் தெரியுது. அங்கே யாருமே இல்லாத மாதிரி இருக்க அவள் பார்த்துட்டு அந்த இடத்த கையை விட்டு அங்கே இருக்கக்கூடிய லாக்கை ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண பார்க்குறா. ஆனால் பூட்டு ஏதோ போட்டிருக்கிற மாதிரி இருக்க தன் கையில் இருக்கக்கூடிய கம்பியை அந்த ஓட்டை வழியாக விட்டு அந்த பூட்டை ஒரு 10 அடி அடிக்கிறா. ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த கதவு உடைக்கப்படுது. கதவு மெல்ல திறந்துக்கிட்டு வேகமாக வெளியில் வந்தவ காலில் இருக்கக்கூடிய கயிறு, அதாவது அந்த சங்கிலி, கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியோடையே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. வெளியில் வந்து பார்த்தவளுக்கு அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாறை, எங்கே பார்த்தாலும் முள், எங்கே பார்த்தாலும் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. அந்த இடத்துலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறோமோ என்னன்னு தெரியாமல் அவள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் கதவை பார்க்குறா. கதவு இரும்பு கதவு. இவ்வளோ நேரம் உடைச்சது மத கதவு, இப்போ இரும்பு கதவு. இந்த இரும்பு கதவை நாம் எப்படி உடைக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி அப்படியே ஒரு நிமிஷம் சொருகி போய் அதே இடத்துல நிற்க அவளுக்கு எந்த ஐடியாவும் தோணலை. மாட்டு வண்டியில பின்னாடி வைக்கோல் போர் வச்சுக்கிட்டு ஒரு பெரியவர் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. தாகமா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதியம் ராகவும் அங்கிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சிட்டு அந்த எம்டி வாட்டர் பாட்டில தூக்கி போட்டுட்டு பாக்குறாங்க. மாட்டு வண்டியில் போறக்கூடிய பெரியவர் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஐயா நில்லுங்க. இன்ஸ்பெக்டர் மதி கூப்பிட்ட உடனே அந்த மாட்டு வண்டி முதல்ல நிக்கல. அதுக்கப்புறமா 2-3 வாட்டி கூப்பிட்டுட்டு ராகவும் அவங்களும் ஓடி போய் நிக்க மாட்டு வண்டி நிறுத்துறாங்க. அந்த பெரியவர் இடது கையை கண்ணுக்கு மேல வச்சு திரும்பி, என்னம்மா என்ன வேணும்? ஐயா இங்கே ஏதாவது வீடு, ஏதாவது கடை, இல்லை ஏதாவது குடிசை, பாலடைஞ்சு வீடு ஏதாவது இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே எப்படி பொண்ணு இருக்கும்? இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சுற்றி இடம் முழுக்க காடு தான். இன்னும் 15 கிலோமீட்டர் போனால் எங்கள் ஊர் வரும். மற்றபடி இடையில ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். ஆயப்பங்காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் எனக்கு தெரியாதா என்ன? அப்போது இங்கே
எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை போல இருக்கிறாகோ. 2 பேர் பேசிக்கிறத கேட்ட அந்த பெரியவர், என்ன பொண்ணு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒரு குற்றவாளியை தேடி வந்தோம். அவர் இங்கே மேபி இருப்பானோ என்னமோ நினச்சி வந்தோம். பட்டா இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. பொண்ணு, இந்த இடத்துல ஒரு காக்கா கூட இருக்காது. நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக கம்முன்னு வெசனேன்னு வேற பக்கம் போய் தேடி பாருங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா இன்னொரு காட்டு பகுதி இருக்குது, அங்கே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சொன்னதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் மதியம் ராகவும் அந்த பெரியவரை வணக்க சொல்ல, அந்த பெரியவர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு 1 கிலோமீட்டர் தூரமாக தள்ளி போகிறாரு. 1 கிலோமீட்டர் தூரமாக தள்ளி போனதுக்கப்புறமா மாட்டு வண்டி நிறுத்திட்டு திரும்பி பார்க்க, ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் மதியம் ராகவும் ஏறி போகிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய கண்ணன் வேகமாக மாட்டு வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டரில் தான் யசோதா வச்சுருக்கக்கூடிய இடம். மாட்டு வண்டியில் வயசான வேஷம் போட்டுட்டு வந்த கண்ணன் எப்போவுமே வெளியில் தன்னை அடையாளம் காட்டிக்கக்கூடாது, தான் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வேறு ஒரு மாறு வேஷத்தில் தான் தங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்குறதுக்காக அந்த வீட்டிலேருந்து வெளியில் வருவான். இன்றைக்கி அவன் போட்டிருக்கிற வேஷம் வயசானவங்க வேஷம். இதை புரிஞ்சுக்கிட்டவன் நம்மளை போலீஸ் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக தன்னுடைய இடத்துக்கு மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவன் தன்னுடைய இடத்த அடைஞ்சிருவான். அடைஞ்சதுக்கப்புறமா யசோதாவை அங்கேருந்து எப்படியாவது மாற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறான். தாங்கிட்டு இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை எப்படியாவது அடிச்சு உதச்சு அந்த கதவை திறந்துடலாம் அப்படின்னு நினச்சி இரும்பு கம்பியை ஓங்கி அடிக்கலான்னு போகும் பொழுதுதான் அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க மாட்டு வண்டியில் வயசான வேஷத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணன் தெரிகிறான். அது கண்ணன் தானே அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே கண்ணன் முக்கால்வாசி வேஷத்தை களைச்சிக்கிட்டு வேகமாக வரான். இப்போ யசோதாவுக்கு என்ன பண்ணுறனே தெரில. அந்த இடத்த சுற்றி பார்க்குறான். அந்த இடத்துல சமையல் பண்ணுறக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய மேடை தெரியுது. அந்த மேடையில் 2-3 சாக்கு தெரியவே அந்த சாக்கு மூட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு யசோதா வேகமாக போய் அந்த சாக்கு மூட்டைக்கு பின்னாடி ஒளியிறா. மாட்டு வண்டியிலேருந்து இறங்கின கண்ணை தங்கிட்ட இருக்கக்கூடிய சாவி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு கதவை திறக்கிறான். திறந்துட்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் 2-3 கட்டப்பையில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த சமையல் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டாந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையெல்லாம் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். கண்ணன் அங்கே வரும் பொழுது அவளுக்கு உசுரே இல்லை. இதே துடிப்பு என்னமோ மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. என்ன விஷயம்னா, ஹால்லேருந்து பார்த்தா அந்த பெட்ரூம் கதவு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே கண்ணன் இன்னும் அந்த பெட்ரூம் கதவை பார்க்காதது அவளுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. 2-3 பையை வச்சுட்டு 3ஆவதா வெளியில் போகலான்னு சொல்லி போகும் பொழுது தான் கண்ணன் ரூம் கதவை பார்க்குறான். ரூம் கதவு அடைச்சு உதச்சி நறுக்கப்பட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. கண்ணன் மெல்ல மெல்ல அந்த ரூம் கதவுக்கிட்ட நடந்து போகிறான். ரூம் கதவுக்கிட்ட நடந்து போகிற நேரத்தில் யசோதா அந்த கதவை திறந்துருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வயிற்ற நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 அடி வச்சோம்னா வெளியில் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தயாராக நின்றுட்டுருக்கிறா. கண்ணன் ரூம் கதவுக்கிட்ட போய் ரூமுக்குள்ளே கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் யசோதா மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த கதவுக்கிட்ட வரும் பொழுது கண்ணனுக்கு ஏதோ சத்தம் கேட்டு வெளியில் எட்டி பார்க்க யசோதா வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். அவ்வளவுதான். அந்த இடத்துலேருந்து திக்கு தெரியாமல் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்ட கண்ணன் அந்த வீட்டிலேருந்து வேகமாக ஒடியாடுறான். கரெக்டாக யசோதா வெளியில் வந்து எட்டி பார்க்கும் பொழுது ஒரு பாறைகளுக்கு கீழே தட்டு தடுமாறி ஓட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த கண்ணன் ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறா. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் அவளுக்கு கணக்கு கிடையாது. உசுறு தப்பிச்சா போதுன்னு நினச்சி ஓடும் பொழுது கண்ணனுக்கு அதுவும் ஒரு கோவம்தான். வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யசோதா ஓடுற வேகத்தில் பாதி தான் கண்ணனால் நடக்க முடியுது. இருந்தாலும் யசோதாவை ரொம்பவே நெருங்க ஆரம்பிக்கிறான். கண்ணன் ஓடக்கூடிய வேகத்தில் அவள் பாதி அளவுக்கு ஓடுறதுனால கண்ணன் சீக்கிரமாக யசோதாவை பிடிச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு யசோதா மெல்ல மெல்ல இன்னும் தன்னுடைய வேகத்தை கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் சுத்தமாக முடியல. 6 மாதம் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தெம்பே இல்லாமல் எவ்வளோ நேரம் ஓட முடியும்? இப்படியே ஒரு 10 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் சடனாக யசோதாவோட முடியை பிடிச்சி இழுக்கிறான் கண்ணன். முடியை பிடிச்சி இழுத்த உடனே சடனாக பின்னாடி வந்து கீழே விழுகிறவ அம்மா அப்படிங்கிற ஒரு அலறோட வயிற்ற பிடிக்கிறா. வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. முடியை சுருட்டி தூக்கி பிடிச்சவன் அவளை ஓங்கி அப்பறான்.
என்னடி திமிரா, இன்னும் 4 மாசம் நீ என்கிட்ட இருந்தாண்டி ஆகணும். வயித்துல இருக்கிற என் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு எங்க வேணாலும் பொடி, செத்து கூட பொடி, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாயே, எவ்வளோ திமிர் இருந்தா நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆய பார்ப்ப. சொல்லிட்டு அவளை மறுபடியும் ஓங்கி ஒரு அடி அடிச்சு அங்கிருந்து இழுக்கிறான். ஆனா முடிய மாட்டேங்குது. ஏற்கனவே வரும் பொழுது ஓரளவுக்கு உடம்பு இருந்தவ இவன் கொடுக்கறதுனால மூஞ்சி உடம்பு எல்லாம் வீங்கி போய் இப்போ டபுளா மாறி இருக்கிறா. அவளை இழுக்கிறது கண்ணனுக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப சிரமப்பட்டு கையை பிடிச்சு இழுக்க யசோதா வரமாட்டேன்னு துடிக்க ஆரம்பிக்கிறான். என்னை விற்று, என்னால் முடியவே முடியாது, என்னால் முடியல, என்னை விற்று அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரே தள்ளா தள்ளி கீழே தள்ள அங்கே இருக்கக்கூடிய பாறையில் போய் விழுகிறா. விழுந்த உடனே அவளுக்கு இடது பக்கம் அடிப்பட அவள் மறுபடியும் வழியில் துடிச்சு அம்மானு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல சுருண்டு விழுகிறா. நாயே, இந்த குழந்தைய நீ எனக்கு பெத்து தரல, நீ இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சுற்றி முத்தியும் பார்த்து கட்டை ஒன்றை எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக வரும் பொழுது யசோதா என்ன பண்ணுறன்னு தெரியாமல், இல்லை இல்லை, உன் பேச்சு கேட்குறேன், இந்த குழந்தைய நான் பெற்று தரேன், உனக்கு இந்த குழந்தைய நான் பெற்று தரேன், தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த கட்டையை கீழே போட்டுடுறான். யசோதா மெல்ல அந்த பாறையை கையை வச்சு எந்திரிச்சு அவன் கூட போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறா. அவனும் யசோதாவோட கையை தான் கையோட பிணைச்சு அவளை இழுத்துக்கிட்டு போகிறான். 2 பேரும் உன்னை துரத்து என்ன துரத்துன்னு சொல்லி ஒடியாந்ததில் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்ததை அப்போ தான் உணர்றாங்க. உணர்ந்து மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே உடம்புல தெம்பு கிடையாது. யசோதாவுக்கு சுத்தமாக கிடையாது. கண்ணன் மெல்ல மெல்ல யசோதாவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ தான் ஒரு பாறை வந்த உடனே, என்னால் முடியல, ஒரு 10 நிமிஷம் தான் இங்கே கொந்துக்கிறேன், அதுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போ. யசோதா கெஞ்சினதுக்கு அப்புறமா அவனுக்கும் மூச்சலைக்கவே அங்கேயே உட்காடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அவனோட கண்ணுக்கு ஏதோ ப்ளூ கலரில் ஒரு டாட் மாதிரி தெரியுது. அந்த டாட் பக்கத்தில் நெருங்க அவனுக்கு பயமாகுது. எந்திரி எந்திரி, நம்ம வேகமாக நடக்கணும், எந்திரி அப்படின்னு சொல்ல யசோதா முடியாதுன்னு சொல்ல, இல்லை வேற வழி இல்லை, எந்திரிச்சு ஆகணும் வா அப்படிங்கும் பொழுதே ஜீப்பு ரொம்ப வேகமாக வந்து நெருங்க ஆரம்பிக்குது. கண்ணன் சுதாரிச்சுக்கிட்டு யசோதாவை கூட்டிட்டு வேகமாக ஓடலான்னு சொல்லி ஒரு 10 எட்டு வைக்கும் பொழுது ஒரே பாய்ச்சல்ல ஜீப் வந்து அவங்க முன்னாடி நிற்க பயந்து போனவன் யசோதாவை பின்னாடி இழுத்து 2 பேரும் சடனாக கீழே விழுகிறாங்க. கண்ணன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஜீப் ஒன்று முன்னாடி வந்து நிற்க அதை புரிஞ்சுக்கிட்டவன் யசோதாவை இழுத்துக்கிட்டு ஓடலான்னு எந்திரிக்கும் பொழுது ஜீப்லேருந்து சடனாக எகிரி வந்த மதி வேகமாக வந்து கண்ணனோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்க. வயசான வயசுல அதே மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனை ஜீப்பை விட்டு இறங்கி வரக்கூடிய ராகவ் அவனுடைய கையை பின்னாடி பக்கமாக இழுத்து பிடிச்சு அப்படியே நிற்கிறான். ஆனால் கண்ணன் விடுற மாதிரி தெரில. தான் காலால் இன்ஸ்பெக்டர் மதியை ஓங்கி ஒரு ஒதிக்க சுதாரிச்சுக்கிட்ட ராகவ் 1 நிமிஷம் அவனை அடிக்கலாங்கிறதுக்குள்ளேயே ராகவையும் அவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட பார்க்குறான். ஒரு 10 எட்டு வச்ச உடனே இன்ஸ்பெக்டர் மதி கீழேருந்து எந்திரிச்சு வேகமாக ஓடி போய் அவனை பின்னாடி ஒரு உதைக்க அங்கே இருக்கக்கூடிய பாறையில் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் மதி அவனை பிடிக்கலான்னு போகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் எடுத்து இன்ஸ்பெக்டர் மதி மேலே போட கரெக்டாக அது அவங்களுடைய கண்ணு மேலே வந்து பட்டு 1 நிமிஷம் நில குளிஞ்சு போயிடுறாங்க. அந்த கண்ணுக்கு கீழே அடிப்பட்டில் துடிச்சிட்டு இருக்கும் பொழுது ராகவ் எந்திரிச்சு வேகமாக ஓடி போய் முன்னாடி போகிறவனை துரத்த 10 நிமிஷம் அவன் ஓட பின்னாடி அவங்க துரத்தன்னு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு பக்கமாக 2 பேரும் ஓட ஆரம்பிக்க கடைசியாக அங்கிருந்து ஒரு கட்டையை எடுத்து அவன் மேலே போட பின்னாடி மண்டையில் பட்டு அந்த இடத்துல கண்ணன் சுருண்டு கீழே விழுகிறான். ராகவ் ஓடி போய் கண்ணன் மேலே ஏறி உட்காந்து அவன் 2 கைகளையும் பின்னாடி மடக்கி அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது வச்சு கட்டலானா முடியல. வயசான வயசில் அவன் போட்டிருந்த லுங்கியே அவர் இழுத்து பிடிச்சு அவனை கட்டி அங்கிருந்து எந்திரிச்சு எழுப்புறாங்க. 10 நிமிஷம் அவன் ஓடிய அந்த தூரத்தை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக கடந்து வந்து அங்கே மதி இருக்கக்கூடிய இடத்துல யசோதா கடக்கக்கூடிய இடத்துல ராகவ் கூட்டிகிட்டு வந்து அங்கே கண்ணனை உட்கார வைக்கிறான். மேம், ஆர் யூ ஓகே? நோ ப்ராப்ளம். கண்ணு கீழே தான் அடி. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு என்னால் பார்க்க முடியல, கண்ணு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னாச்சுன்னு பாருங்க. ராகவ் சொன்ன உடனே அங்கிருந்து போய் அந்த பொண்ணை பார்க்க அவன் மயக்கம் போட்டு விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராகவ் அந்த பொண்ணை மெல்ல எழுப்ப பார்க்குறா, முடியல. ஏன்னா ஒரு கையில் அவன் கண்ணனையும் இழுத்து பிடிச்சிருக்கிறான். இன்ஸ்பெக்டர் மதி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வலியை கூட பொருட்படுத்திக்கிட்டு ஜீப்பில் இருக்கக்கூடிய கை விலங்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணனோட கையை பின்னாடியாக கட்டி போட்டு அவனை இழுத்துட்டு போய் வண்டிக்கு பின்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணை 2 பேரும் கைத்தாங்களாக அப்படியே தூக்கிட்டு வந்து ஜீப்புக்கு பின்னாடி உட்கார வச்சு அந்த ஜீப்பை
அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஜீப்பை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ராகவ், ஆர் யூ ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்லை ராகவ், நம்ம முதல்ல இவனை கொண்டு ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். நம்ம கோர்ட்டில் ஒப்படைச்சு இவனை உள்ள தள்ளோம்னா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை எங்கே பண்ணியிருக்கான்னு தெரில. இவன்கிட்ட நம்ம வாக்குமூலம் வாங்கினா தான் நமக்கு நடக்கும். இந்த பொண்ணை கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பார்த்துக்கிறேன். மேம், எப்படி மேம் இவன் குற்றவாளியாக இருப்பான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க? ஒன்றும் இல்லை ராகவ், வயசான வேஷம் போட்டிருக்காங்கிறது என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அவன் பேசினது, நம்மளை டைவர்ட் பண்ணது அங்கிருந்து ஒரு தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஜீப்பை நிறுத்த சொன்னேன். ஜீப்பை நிறுத்தினதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, வயசானவங்களோட உடல் அமைப்பு வேற, இவனோட உடல் அமைப்பு வேற. இவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு தான் இருக்குமோன்னு தோணுச்சு. வேஷம் போட்டிருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால தான் திரும்பி போய் பார்க்கலாமான்னு சொன்னேன். அப்போதான் அந்த மாட்டு வண்டி போன தடத்தை யோசிச்சு போகும் பொழுது பாறை மேலே 2 பேர் இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே என்னமோ மிஸ்டேக் இருக்குன்னு. அதனால தான் உங்களை ஜீப்பை ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போக சொன்னேன். அண்ட் ஒன் மோர் விஷயம், அவனோட சாயல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்த சாயலோட ஓரளவுக்கு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால தான் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம். நல்ல வேலைக்கு அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலை. சொன்னதுக்கப்புறமா 2 பேரும் ஜீப்பை ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலில் விட யசோதாவை அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் டைரெக்டாக அவனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவனுடைய குற்றங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறமா அவனுக்கு தண்டனைகள் வாங்கப்படுது. கண்ணன் இந்த பெண்களை எல்லாம் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்கிறாங்க. அதாவது தன்னை மாதிரியே ஒரு குழந்தை தான் பிறக்கணும் தான் மனைவி சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறமா வெறி கொண்டவன் அந்த குழந்தையும் கொண்டு தான் மனைவிக்கு பக்கத்துலேயே பொதிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுடைய கோபம் எல்லாமே தன்னோட மாமியார் மேலே விழுக நேராக தேடி போய் அவங்க மாமியாரையும் கொல்லுறான். இதுக்கப்புறமா 3 மாதம் வீட்டை விட்டே வெளியில் வராதவன் சாப்பாட்டுக்காக திருட ஆரம்பித்து பல திருட்டுகளையும் பல கொலைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே வந்த ஒரு விஷயம், தன்னை மாதிரியே ஒரு குழந்தையை பெற்று காட்டாமல் தன்னை விட நல்ல நார்மலான ஹியூமன் மாதிரி எப்பவும் போல் இருக்கிற மாதிரியான மனுஷங்களை பெற்று அவன் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்போ தான் பெண்களை கடத்த ஆரம்பிக்கிறான். முதல்ல கடத்தப்பட்ட பெண்ணோட பேர் யமுனா. யமுனா அப்படிங்கிற பெண்ணை கடத்தி அந்த பெண்ணை அவன் சித்திரவதை பண்ணி அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இவனை மாதிரியே பிறக்க அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் கொன்று பிதைக்கிறான். 2ஆவதாக தான் பிரியா. பிரியாக்கு அப்புறம் யசோதா. இந்த யசோதாவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை நல்லா பிறக்கலினா இன்னும் அவனுடைய பலிகள் நீண்டுக்கிட்டே தான் போயிருந்திருக்கும். அதுக்குள்ளே ஏதோ இவன் குற்றங்கள் தெரிஞ்சு நிரூபித்து அவன் இப்போது ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறான். குற்றங்கள் செய்யும் பொழுது அவன் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கானா என்ன அப்படிங்கும் பொழுது அதுக்கு நீதிபதி சொன்ன பதில், மனதால் பாதிக்கப்பட்டாங்கன்னு இதை எடுத்துக்க முடியாது. இவங்களுக்கு இருக்கிறது வெறி, ஈகோ. இவங்கெல்லாம் மிருகத்தை விட மேலானவங்க. தன்னை ஒருத்திங்க பார்த்து கேலி கிண்டல் செய்யும் பொழுது அது மூலமாக வெற்றியை கூட அவன் சோச்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடுமையை அவன் கையில் எடுக்கிறான்னா அவன் கண்டிப்பாக கொடுமையானவன் தான். மிக மிக குற்றங்களுக்கு அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். இவன் ஒரு மிருகம் அப்படிங்கிற விதத்தில் இவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். சாகும் வரை கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் தான் உயிரோடு இருக்கிற நினச்சி அவன் வேதனைப்படணும். எத்தனை பெண்கள் அவன் பண்ணியிருப்பான். அந்த பெண்களுடைய வேதனையெல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கிறது தான். ஆமாம், மனநலம் அப்படிங்கிறது தான் பிறந்ததுலேருந்தோ இல்லை வேறு ஏதோ காரணங்கள்னால பாதிக்கப்படுறதானே தவிர ஒரு ஈகோனாலேயோ ஒரு வெறினாலேயோ வர்றது மிருகங்களுக்கு சமம். மிருகங்கள் தான் யார் என்னன்னு தெரியாமல் தனக்கு பசி எடுத்தா கொன்று தீக்கும். அந்த மிருகங்கள் கூட ஒரு சில நேரங்களில் பசி ஆறிடுச்சுன்னா யாரையும் கொள்ளாது. ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட யசோதா 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கர்ப்பம் தானாக களைஞ்சு அந்த குழந்தை இறந்து அந்த குழந்தைய எடுக்கும்பொழுது யசோதாவும் இறந்து போகிறான். அவன் கொடுத்தது எல்லாமே ஏதேதோ மருந்துகள், தப்பான மருந்து. அதனால தான் இந்த பெண்கள் இன்னும் பாதிக்கப்படுறாங்க. அந்த சிசுவனுடைய குறைகள் எல்லாமே மறுபடியும் மேலே வருது. ஒரு பெண்ணை கடத்தி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு மூலமாக கர்ப்பமாக்கி அந்த பெண்ணை அவன் குழந்தை பெற்றுக்க வச்சு அந்த குழந்தை மாதிரியே இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கொன்று அந்த பெண்ணையும் கொன்று புதைக்கிற கொடூரனுக்கு தண்டனை சாகும் வரைக்கும் கொடுமை அனுபவிக்கணும். உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா அவன் உடனே செத்து போயிடுவான். அணுவாக அவன் சாகணுங்கிறக்காக தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு உடல் இருக்கக்கூடிய குறை அப்படிங்கிறது என்றைக்குமே அது குறை கிடையாது. ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும்னு யாரும் வரையடிச்சிட்டு போகல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அந்த குறையை யாராவது கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த குறையினால் நல்ல விதமாக ஜெயிச்சு அவங்க முன்னாடி உயரத்தில் நின்று அவங்க தானாக பேசி மரியாதை கொடுக்குற அளவுக்கு போகணுமே தவிர
அதனால தப்பாக போகக்கூடாது. அதுதான் உண்மை. குறை அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சாதிக்கிறதுக்கு வயசும் கிடையாது, குறையும் கிடையாது. ஒருவேளை கண்ணன் அப்படி சொல்கிறியா, எனக்கு பிறக்க போகிற குழந்தை இந்த உலகத்தில் சாதிச்சு எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சாதிப்பாங்கன்னு காட்டுவேன் அப்படின்னு நிரூபிச்சிருந்தானா, ஒருவேளை கண்ணன் இந்த உலகத்தில் ஒரு ரோல் மாடலாக கூட மாறி இருந்திருக்கலாம். கூட இருக்கிறவங்க காரணமாக கூட இருந்தாலும் அவனே தன்னை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான். கூட இருக்கிறவங்களும் அவனை ஒருவேளை தவறாக பேசாமல் இருந்திருந்திருக்கலாம். கூட இருக்கிறவங்களும் பேசக்கூடாது, அவமானப்படுறவங்களும் தப்பான வழியில் போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் எதுக்குமே வரையறை இல்லை. எப்படிப்பட்டவங்களும் எப்பேற்பட்டவங்களும் நல்ல வழியில் கண்டிப்பாக சாதிக்கலாம். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதை, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இதில் வந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் முதற்கொண்டு யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். இருளின் அமைதி கதை ஒரு பொழுதுபோக்குக்காக கற்பனையாக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். யாரையும் எந்த குறிப்பிட்ட இனத்தையும் சொல்லி அதன் மூலமாக வருத்தத்திற்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை கற்பனையாகவே பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.